கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன் நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கேன் நான் உங்க ஆர்ஜே சுபா. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில திருப்பூர் மாவட்டத்துல முத்தூர் அப்படிங்கிற அழகான கிராமத்துல 12 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணி அது மூலமா கிடைக்கக்கூடிய பயிர்கள்ல இருந்து நிறைய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பரிமளா தேவி அப்படிங்கிறவங்க தான் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவங்களுடைய இயற்கை விவசாயத்தை பற்றியும் அதே டைமில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் நிறைய பயனுள்ள தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரெடியாக இருக்காங்க. நேயர்களான நீங்களும் நிகழ்ச்சியை கேட்குறதுக்காக ரெடியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வாழ்த்துக்கள் மேம், உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கங்க, என் பேர் பரிமளா தேவி. நான் திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் முத்தூர்ல இருந்து பேசுறேங்க. நாங்க அடிப்படையில விவசாய குடும்பம். கடந்த 12 வருடமா இயற்கை விவசாயி. அதுக்கப்புறம் இந்த கடந்த 5 வருடமா பெண் தொழில் முனைவோரா இருக்கிறோம். தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இந்த விவசாய பயணத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தலைமுறையாவே பண்ணிட்டு இருக்கேன், எங்க ரத்தத்துல கலந்ததுங்க. 12 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2012 நம்மாழ்வார் ஐயாவை சந்திச்சோம். அப்புறம் அவர்கிட்ட போய் நான் இந்த மாதிரி விவசாயம் கட்டுப்படி ஆகல, மீண்டும் மீண்டும் கடன் ஆகுது ஏன் கேட்கும்போது, அவர் விவசாயம்ங்கிறது வாழ்வியல், வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் விவசாயம் கொடுக்கும், நீங்க ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா வாழலாம், ஆனா அதை பணம் சம்பாதிக்கிற தொழிலா பார்க்கும் போதுதான் கடன் ஆகுது. அதனால உங்க தேவைக்கு விவசாயம், இயற்கை விவசாயம் பண்ணிக்கங்க, கூட துணைக்கு ஒரு தொழில் இதுல இருந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணிக்கங்க, விவசாய வியாபாரியா மாறிக்கங்கன்னு சொன்னாரு. அதுல இருந்து நான் 2012 இருந்து எங்க வாழ்வுல ஒரு திருப்பு முனையா இருந்ததுங்க. அதனால அதுல இருந்து இயற்கை விவசாயம் பண்றோம். பரம்பரையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இயற்கை விவசாயம் மூலமா என்னென்ன பயிர்களை சாகுபடி செஞ்சிட்டு இருக்கீங்க? நாங்க எப்பவுமே நெல், கடலை, எள்ளு இதெல்லாம் பயிர் பண்ணுவோங்க. ஒரு 3 மாத பயிர்கள் இதெல்லாம். அதுக்கப்புறம் இப்ப 2012 இருந்து அந்த நெல் ரகங்கள் பாரம்பரிய ரகங்களை நட்டு விவசாயம் பண்றேன்னு. ஓகே மேம், இப்போ என்னென்ன பயிர்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் மாப்பிள்ளை சம்பா நட்டிருக்கேன், தூயமல்லி, ஆற்காடு கிச்சிலி சம்பா, கருப்பு கவுனி எல்லாமே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொன்று மாத்தி மாத்தி நட்டு அதனுடைய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே மதிப்பு கூட்டி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இயற்கை விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம அது மூலமா நிறைய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டியும் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இயற்கை விவசாயம் பண்றதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட், இயற்கையான விவசாய முறையில கஷ்டமான விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எங்களுக்கு இயற்கை விவசாயத்துல அந்த களை கட்டுப்பாடு கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. அதுக்கும் வேலையாட் எண்ணிக்கை குறைஞ்சதுனாலும், எல்லாம் 100 நாள் வேலைக்கு போனதுனாலும் எங்களுக்கு வேலையாட்கள் கிடைக்காது ஒரு மிகப்பெரிய இடரா இருக்குது. அதுதான். மற்றபடி மீதி எல்லாமே நாங்க அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறதுனால, எங்க ஆர்வமா இருக்கிறதுனால மற்றது எதுவும் எங்களுக்கு சிரமமா தெரியல. கலை கட்டுப்பாட்டுக்கான வேலையாட்கள் கிடைக்கிறது இல்லைங்கிறது ஒரு பெரிய குறைன்னு வைங்களேன். இயற்கை விவசாயத்துல வேலையாட்கள் தட்டுப்பாடுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவா பயிர்களுக்கு என்னென்ன நோயெல்லாம் வருது, அது எல்லாத்தையுமே ஒரு விவசாயியா இருந்து எப்படி சமாளிக்கிறீங்க? பயிர்களுக்கான நோய்க்கும் போது அந்தந்த பருவத்துக்கும் சூழலுக்கும் தகுந்த மாதிரி நோய் வருங்க. அது இந்தந்த நோய் தான் இப்படிங்கிறதையெல்லாம் விவரிக்க முடியாது. அந்தந்த பருவ நிலைக்கும் காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி வருஷம் வருஷம் வித்தியாசமான நோய்கள் தான் வரும். ஆனா நாங்க இயற்கை விவசாயங்கும் போது என்ன பண்றோம்னா, வருமுன் காப்போம்னு முன்னாடியே பூச்சி விரட்டி எல்லாம் 15 நாள் 20 நாளுக்கு ஒரு முறை அடிச்சு நாங்க அதுக்கு தயாராகிக்கிறோம்னு வைங்களேன். ஏன்னா வந்த பின் காக்கிறதுங்கிறது செயற்கை விவசாயத்துல வேணா கடையில மருந்து வாங்கிட்டு வரோம், பூச்சி மருந்து தெளிச்சிடலாம். ஆனா நாங்க இயற்கை விவசாயத்துல வர்றதுக்கு முன்னாடி மூலிகை பூச்சி விரட்டிகளை ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா அந்த ஒரு தடவை 2 தடவை அடிக்கிறதோட நிறுத்திக்குவோம். அந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். ஓகே மேம், உங்களுடைய விவசாய பயணத்துல பயிர்களுக்கு வரக்கூடிய நோயை வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு ரொம்ப நல்லாவே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த செயற்கை விவசாயம்லாம் சில பேர் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதனால என்னென்ன தீமைகள்லாம் வருது? தீமைகள்னு பார்க்கும்போது முதல்ல சுற்றுச்சூழல் கெடுதுங்க. 2வது நமக்கு அறுவடைக்கு பின்பு ரசாயனம் பயன்படுத்தி மக்களுக்கு நோயை ஏற்படுத்திக்கிறோம். அது மிகப்பெரிய பிரச்சனை.
அது இல்லாம முக்கியமா சமூகத்துக்கு உண்டான பிரச்சனையா அதை பார்த்தாலும், விவசாயிகளுக்கான பிரச்சனையா அது என்னன்னா, மிகப்பெரிய கடனாளியாகிறோம். வேணுங்கிறதையெல்லாம் வெளியில போய் வாங்கிட்டு வர்றதுனால, நாங்க மிகப்பெரிய கடனுக்கு ஆளாகுறோம். ஏன்னா அது விலை நிர்ணயம் அது என்ன விலைக்கு விக்கும்னு தெரியறதில்ல. நாங்க உற்பத்தி பண்ற பொருள்கள உடனடியாவும் விக்க முடியறதில்ல. நாங்க உற்பத்தி பண்ற பொருள்களுக்கு விலை நிர்ணயம்ங்கிறதே கிடையாது. அந்த நாங்க போடுற முதலீட்டையும் அதுல எடுக்க முடியறதில்ல. உடனடியாவும் அத காசாக்க முடியறதில்ல. இந்த இடத்துல நாங்க இது செயற்கை விவசாயம் பண்ணும்போது, உரக்கடைக்கு ஒரு கடன் தனி சுமையா சேர்ந்து போயிருதுன்னு வைங்களேன். நாங்க இயற்கை விவசாயம் பண்ணும்போது, பண்ணைக்குள்ளார இருக்கிற பொருட்கள வச்சு கால்நடைகளோட ஆடு, மாடு ஓட சாணிகளையும், இதையும் பஞ்சகவ்ய ஜீவாமிர்தம் பண்ணி, நாங்க பயிருக்கு தெளிச்சுக்கிறதுனால, எங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாகுதே ஒழிய, பொருளாதார இழப்பு இல்ல. ஆனா செயற்கை விவசாயம் பண்ணும்போது, அது தொடர்ச்சியா தேவையான உரம், பூச்சி மருந்துன்னு கடைகளுக்கு போகும்போது, அது ஒரு கூடுதல் கடனாகுதுன்னு வைங்களேன். ஓகே மேம். ஸ்டார்டிங்லயே சொன்னீங்க இல்லையா, நீங்க இயற்கை விவசாயம் மூலமா கிடைக்கக்கூடிய பயிர்களை பயன்படுத்தி நிறைய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இயற்கை விவசாயம் மூலமா கிடைக்கக்கூடிய பயிர்களை பயன்படுத்தி இப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? உழுதவன் கணக்கு பார்த்தா உழைக்கால் கூட மிஞ்சாதுங்கிறது பழமொழி. ஆனா நானு ஆரம்பத்துல இருந்தே நாங்க என்ன முதலீடு பண்றோங்கிறத ஒவ்வொரு பயிர் வைக்கும் போதுல இருந்து கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு வருவேன். அதுல நாங்க 4 மாதங்கள் பாடுபட்டு அறுவடை முடிந்து பொருளை வித்த பிற்பாடு எவ்வளவு நிகர லாபம்னு பார்க்கும்போது பார்த்தா எங்க உழைப்புக்கான கூலி அதுல கண்டுபிடிக்கவே முடியல. வேலைகளுக்கான கூலியாகும், டிராக்டர் வாடகை, உரக்கடைக்கான இது எல்லாமே கொடுத்தது போக எங்களுக்குன்னு பார்த்தா எங்க உழைப்புக்கான கூலியே கிடைக்கல. ஏன்னா தினசரி ஒரு வேலையாள் வந்தாருன்னா அவர் காலையில வந்துட்டு சாயந்தரம் போகும்போது 500 ரூபாயோ 700 ரூபாயோ உத்தரவாதமான கூலி, எங்களுக்கு வருமானம் வந்தோ வரலையோ அவங்களுக்கான கூலி நிலையா கிடைக்குது. ஆனா அவங்க வர்றாங்கன்னு நாங்க முன்னேற்பாடா 4 மணில இருந்து வேலை செஞ்சு அவங்களுக்கான வேலைகளை பகிர்ந்து கொடுத்து அவங்களுக்கான உணவும் ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு கடைசியில பார்த்தா எங்க உழைப்புக்கான கூலிய 4 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துலயுமே என்னால கண்டுபிடிக்க முடியல. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது. இதுக்கு இப்படி விவசாயம் பண்றதுக்கு நம்மளும் கூலியால போயிட்டா கூட தினம் 500 ரூபாய் நமக்கு இருக்கும்ல அப்படிங்கறதனுடைய சிந்தனையினோட தேடலோட இதுதான் கட்டுப்படி ஆகலைன்னா அந்த வேலையை செய்யாட்டிதான் என்னங்கிறது எனக்கு ஒரு கோபம். நமக்கு கட்டுப்படி ஆகலைன்னா அந்த வேலையை அப்படியா நாட்டை காப்பாத்தணும்னு என்ன தேவை கிடக்குது அப்படிங்கறதனுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான். அடுத்தடுத்த இதுல சரி நம்ம ஐயாவை சந்திக்கும் போது நம்மாழ்வார் ஐயா சொன்னாரு, நீங்க விவசாயிகள் அடுத்த கட்ட வியாபாரியா மாறுங்க, உங்களுடைய பண்ணையிலிருந்து போற பொருள்களை மதிப்பு கூட்டி மக்களுடைய அடுப்பங்கரைக்கு போற மாதிரி தயார் பண்ணி கொடுக்கும்போது நீங்க இடைத்தரகர் இல்லாம நீங்க உங்களுடைய பொருளை வித்துக்கலாம், அதுக்கான பொருள் விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனுடைய கொஞ்சம் உள்வாங்கிட்டு அதை படிப்படியா செயல்படுத்த ஆரம்பிச்சேன். நீங்க ஒரு விவசாயியா மட்டும் இல்லாம ஒரு தொழில் முனைவோராவும் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். பொதுவா விவசாயம் மூலமா பயிர்களை சாகுபடி செய்யறதுனால நமக்கு அதிக லாபம் கிடைக்குமா, இல்ல அது மூலமா கிடைக்கக்கூடிய பயிர்களை யூஸ் பண்ணி சில உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறதுனால நமக்கு அதிக லாபம் கிடைக்குமா? நான் இந்த கேள்விதான் நம்மாழ்வார் ஐயாவை கேட்டேன். ஏன் விவசாயி மேலும் மேலும் கடங்காரன் ஆகிறான்ங்கிற கேள்வியை நம்மாழ்வார் ஐயா கிட்ட முன் வச்சும் போது ஐயா சொன்னாரு, விவசாயம்ங்கிறது வாழ்வியல். நீங்க ஆரோக்கியமா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவையான அத்தனையும் விவசாயத்துல கிடைக்கும். ஆனா அது பணம் சம்பாதிக்கிற தொழிலா பார்க்கும்போதுதான் நாம கடனாளி ஆகிறோம் அப்படிங்கிறத உணர வச்சாரு. அப்புறம் அதுல இருந்துதான் அப்புறம் அவர் கேட்டாரு, நீங்க அதிகபட்சமா பணம் சம்பாதிச்சு என்ன பண்றீங்க? ஒரு ஆடம்பரமா கல்யாணம் பண்றீங்க, இல்லைன்னா வாழ்க்கைக்கே உதவாத ஏட்டுக்கல்வின்னு ஸ்கூல் ஃபீஸ் கொண்டு போய் லட்ச லட்சமா கட்டுறீங்க, நான் கண்டதை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு கொடுக்குறீங்க. இந்த 3ஐயும் நீங்க இயற்கை விவசாயம் செஞ்சு நீங்களே நுகர்ந்துக்கும் போது இந்த 3ஐயும் தவிர்த்திடலாம்ல. இந்த 3ஐயும் குறைச்சீங்கன்னா நீங்க பணம் சம்பாதிக்கிற வேலையே குறைஞ்சிரும்ல. எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த செலவுகளை பண்ணிட்டு குடும்பமா நிம்மதியா இருக்கலாம்ல. நம்ம முந்தைய தலைமுறையெல்லாம் அப்படித்தானே இருந்தாங்கிற ஐயா. அதுல இருந்து நாங்க எங்க வாழ்வோட திருப்பு முனையா நாங்க இயற்கை விவசாயத்துக்கு வாழ்வியலே தற்சார்பு வாழ்வியலை மாத்திக்கிட்டோம்னு வைங்களேன். சூப்பர் மேம். இப்போ ஒரு பெண்ணா இருந்து இயற்கையான முறையில விவசாயம் பண்றீங்க, தொழில் முனைவோரா இருந்துட்டு இருக்கீங்க, அதே நேரத்துல ஃபேமிலியையுமே பாத்துக்கிறீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே எப்படி டைம் ஒதுக்கி சமாளிக்கிறீங்க? செய்யணுங்கிற ஆர்வம் இருந்ததுன்னா எந்த இடத்துலயும், ஏன்னா நான் அந்த விவசாயத்துல கட்டுப்படி ஆகல அப்படின்னொன்னையுமே என் கணவர்கிட்ட கேட்கும் போது என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது, செய்யறதா செய்யலாம், கடனாகிறது என்ன பண்றதுன்னாரு. எனக்கு இந்த கேள்வி எழுந்த உடனே அப்புறம் கேட்டேன். அவர் கொஞ்சம் தடுமாறினோன்னையுமே சரி நான் இப்ப நிர்வாகத்தை எடுத்துக்கிட்டான்னு கேட்கும்போது தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னாரு.
அப்புறம் அதனால நான் வந்து குடும்ப நிர்வாகத்தை ஏத்துக்கிட்டனையும் எனக்கு அதுக்கான வருமானத்தை தேடணும் அப்படிங்கிறதுக்காக நான் விவசாயம் சார்ந்து வேற ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வசதி குறைவு. ஒரு கீழ்பவானில தண்ணி நீக்கி விட்டா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி வரும். மற்றபடி தண்ணி வசதி குறைவுங்கிறதுனால வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிறத தேடுனேன். அப்ப வந்து எனக்கு வந்து விவசாயம் சார்ந்த பண்ணை தொழில்களாக நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்புன்னு மாத்தி மாத்தி செஞ்சேன். என்னுடைய சரியில்லாமையோ இல்ல என்னன்னா முதல்ல வந்து கொஞ்சமா இருக்க வரைக்கும் எங்க உழைப்புக்கான கூலி கிடைச்சது. அது கூலி கிடைச்சதுனோனையும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வருமானம் அதிகமாகட்டும்னு அடுத்த படியில கால் வைக்கும் போது கொஞ்சம் தொழிலை விரிவு பண்ணணும். ஒவ்வொரு தொழிலையுமே நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாமே வந்து 2வது ஸ்டெப் போகும்போது நாங்க வந்து முதலீடு அதிகமா பண்ண வேண்டி இருந்தது. அதுக்காக வங்கி கடன் வாங்கினோம். அப்புறம் அந்த வங்கிக்கு தொழிலை பார்க்கும்போது தொழிலை விரிவுபடுத்தும் போது வேலையாட்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டியதா போச்சு. கொஞ்சமா இருக்கும்போது எங்க உழைப்பே போதுமா இருந்தது. அப்புறம் 2 ஆள் போட வேண்டியதா இருந்தது. அந்த வருமானம் வந்து வங்கி கடனுக்கான வட்டியாகும், கூலியாகும். அதுபோக கால்நடை வளர்ப்பு வந்து உயிர் சார்ந்த லைஃப் ஸ்டாக்குங்கிறதுனால அதனுடைய இழப்பு அப்பப்ப நோய் தாக்குதலானா அப்படியே இறந்து போகிறதுனால அதில ஒரு நஷ்டமும் ஏற்பட்டது. அப்படியும் கொஞ்சம் நஞ்சம் மிச்சமாக குடும்ப செலவு, ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி கட்டிடுறோம். வாங்கின கடன் அப்படியே அசல் தேங்கி தேங்கி போச்சு. ஒரு விவசாயி ஏன் கடனாளியாகறான், கடனை கட்ட முடியல அப்படின்னா இதுதான் காரணம். எந்த விவசாயியும் கடனை கட்டக்கூடாதுங்கிற எண்ணத்திலே எல்லாம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல நாணயம் மிக்கவும் விவசாயி ஒருத்தன் தான். ஆனா அந்த இடத்துல வந்து என்னால கட்ட முடியலைங்கிற பட்சத்துலதான் தேடல ஆரம்பிச்சு ஒன்னா பண்ணிக்கிட்டே வந்தேன். நமக்கு அது 4 வருஷம் நல்லா இருக்கும், 5வது வருஷம் இதே ஆனதுனால ஆனா எந்த இடத்துலயும் தொய்வடையல. சரி அடுத்தது என்ன அப்படிங்கறத தேடலுக்கு உள்ளார நுழைஞ்சிட்டேன்னு வைங்களேன். ஒரு 3 மாசம் மனத்தொய்வா பேசாம இருந்தாலும் அடுத்தடுத்த இதுல ஏதோ ஒரு இடத்துல பொறுப்பு நிர்வாகத்தை கையில எடுத்துட்டோம். குடும்பத்தை ஒழுங்கா கொண்டு வந்து சேர்த்தணுங்கிற கருக்கடை இருந்ததுனால அடுத்தடுத்த முயற்சியில இருந்தேன். அது எந்த இடத்துல ஜெயிச்சேன்னா நான் பெண் தொழில் முனைவோராகி மதிப்பு கூட்டுனர் ஆன பிற்பாடு நிறைவு கிடைச்சிருக்குன்னு வைங்களேன். என்னதான் உங்களுடைய இந்த ஜேர்னில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை பயணம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்னதான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை சந்தோஷப்படுத்துற வகையில ப்ரௌடான மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மொமெண்ட்டை பத்தி ஷேர் பண்ணுங்க. எனக்கு அங்க தஞ்சாவூர்ல திருக்கருகாவூர்ல இருந்து சோழன் மழலையர் பள்ளியில இருந்து எனக்கு நம்மாழ்வார் விருது கொடுத்தாங்க. 2வது அவங்க நம்ம பள்ளியில வந்து சிலைகள்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. நம்ம மகாத்மா காந்தி சிலை, அப்துல் கலாம் சிலை இதையெல்லாம் செஞ்சு மக்களுக்கு பசங்களுக்கு இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியா இருந்தாங்க. அதுல வந்து நம்மாழ்வார் சிலை செஞ்சு அவரும் பொருளாதார நெருக்கடியில செய்ய முடியாம இருந்தது. அதை வந்து ரொம்ப ஒரு 2-3 வருஷம் கொரோனா காலகட்டத்துல எல்லாம் செய்ய சொல்லிட்டு அதை எடுத்து நிறுவறதுக்கான பணம் இல்லாம இருந்த போது அப்புறம் நான் இயல்பா பேசிக்கிட்டு இருந்தபோது எனக்கு அவங்களோட கஷ்டம் தெரிஞ்சுது. அதை வந்து நான் சமூக வலைதளத்துல போட்டு பதிவிட்டு மக்கள்கிட்ட கேட்டேன். விவசாயியோட நிலைமை மாதிரியே விவசாயிக்காக பாடுபட்ட நம்மாழ்வாரோட சிலையும் பணம் இல்லாம தடுமாறுது அப்படிங்கிற மாதிரி போட்டு கேட்டிருந்தேன். அதனால மக்கள் எல்லாம் அவங்கவுங்கனால முடிஞ்ச தொகையை கொடுத்தாங்க. அதன் மூலியமா என்னால ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்பட்டு அந்த பள்ளியில நம்மாழ்வார் சிலை நிறுவனதுக்கு நான் ஒரு சின்ன அணிலா இருந்திருக்கிறேன் அப்படிங்கறது ஒரு பெருமையா நினைக்கிறேன். அது போக வந்து நான் அவள் விகடன்ல பசுமை பெண் விருது கொடுத்தாங்க. மற்ற அமைப்புகள்ல இருந்து லயன்ஸ் கிளப், ரோட்டரி அப்படி அந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்து நிறைய விருது. வேலம்மாள் நெக்சஸ்ன்னு சென்னையில இருந்து அவங்க வந்து சிறந்த மகளிர் தொழில் முனைவோர் விருது கொடுத்தாங்க. ஊருணி ஃபவுண்டேஷன்ட்டு ஒரு நிறைய வருஷம் ஏதோ 2-3 விருதுகள் கிடைச்சிரும். அது போக இந்த கல்லூரி செமினார்கள்ல எல்லாம் கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. ஒரு விவசாயியா, அதிகம் படிக்காத விவசாயியா, நம்ம ஒரு 12வது படிச்ச விவசாய வந்து நம்ம வந்து முகநூல்ல எழுதுறத பார்த்துட்டு கல்லூரிகள்லாம் கூப்பிட்டு செமினார்ல பேசுவாங்க. பசுமை விடன் கருத்தரங்குல ஒரு 2-3 டைம் பேசியிருக்கேன். என்னுடைய அனுபவங்களை வேற எல்லாம் எதுவும் இல்லைங்களா, நாங்க விவசாயி எங்க அனுபவத்தை இயல்பா எடுத்துரைச்சோம். அந்த யதார்த்தமாவும் உண்மையும் சொல்லும் போது அவங்க இடத்துல இருந்து நான் அவங்க குரலா விவசாயிகளோட குரலா ஒழிச்சதுனால எனக்கு ஒரு பரவலான அறிமுகம் கிடைச்சதுன்னு வைங்களேன். அது வந்து நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவுலயோ இல்ல பேஸ்புக் மூலியமா ஓரளவு முக்கியமா விவசாயம் ஆர்வப்பட்ட நட்புகளுக்கு நம்ம வெளிநாடு வரைக்குமே தொடர்புல இருக்கிறோம். பொருட்களும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய இந்த இயற்கை விவசாய ஜேர்னிலையும் சரி, தொழில் முனைவோர் ஜேர்னிலையும் சரி இருக்கக்கூடிய சவால்களை பற்றியும் ப்ரௌடான மொமெண்ட்டை பற்றியும் ஷேர் பண்ணீங்க. இப்போ ஒரு பெண்ணாக எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அந்த பெண்ணுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது அவசியமான ஒன்றா இருக்கும். ஸோ உங்களுக்குமே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு? நான் நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட்டதுனால முடிவெடுக்கிற இடத்துல நான் இருந்தேன். ஆனாலும் தன்னிச்சையா முடிவெடுக்க மாட்டேன். எதா இருந்தாலும் கணவர்கிட்டயோ பையன்கிட்டயோ கேட்டுட்டு நாங்க குடும்பமா உட்கார்ந்துதான் முடிவெடுப்போம்.
அந்த இடத்துல எல்லாம் சில சில வாக்குவாதங்களும் வரும். ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டங்களும் வேறையா இருக்கும். நம்மால் வரையாகிட்டயே 3 பேரும் குடும்பமா தான் போய் கத்துக்கிட்டு வருவோம். வந்து அத பயன்படுத்தி பார்க்கும்போது 3 பேரும் அவர் ஒரே தடவ தான் ஒண்ணதான் சொல்லியிருக்கிறாரு. நாங்க புரிஞ்சுக்கிட்டது 3 பேரும் 3 கண்ணோட்டத்துல புரிஞ்சுகிட்டு, நாங்க ஒவ்வொருத்தரும் ஒண்ணொண்ணா பண்ணி பார்த்து எது சரி தப்புங்கிறத எல்லாம் இருக்கும்போது, குடும்பத்துல வாக்குவாதங்களும் வரும். அதையெல்லாம் மீறி தான் நம்ம செயல்படுறோம். அவ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி செயல்பட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நம்ம பெண்ணா ஜெயிக்கிறதோ, இல்ல வேற எதா ஜெயிக்கிறதோ, இல்ல வருமானத்துல இது பண்றதோங்கிறத விட, குடும்ப அமைப்பு குலையாம கொண்டுட்டு வர்றதுல தான் நான் என்னுடைய வெற்றியா நினைக்கிறேன்னு வைங்களேன். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு இன்னுமே ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புது ஐடியா, அப்புறம் அடுத்த கட்ட பிளானுங்கிறதெல்லாம் இருக்கா? எனக்கு வந்து இது அடுத்த கட்ட பிளானுங்கிறது என்னுடைய முந்தைய கால அனுபவங்களை பொறுத்து என்னுடைய பண்ணை தொழில்கள், நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பட்டுப்புழு வளர்ப்பு, இதையெல்லாம் என்னுடைய அனுபவங்கள்ல முதல் கட்டமா இருக்க வரைக்கும் நான் என்னுடைய உழைப்புக்கான கூலி கிடைச்சது. அடுத்த கட்டத்துக்கு போகும்போதுதான் செலவினங்கள் அதிகரிச்சு நான் கடனாளியா ஆனேன் திருப்பி. அந்த அனுபவத்தோட அடிப்படையில என்னுடைய தொழிலை இந்த அளவுலயே நிறுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு தோணுது. ஏன்னா நட்புகள் கூட சொல்றாங்க, இத்தனை பேர் இத்தனை வீடியோ போடுறாங்க, நீங்க உங்க அனுபவத்தை எடுத்து சொல்லுங்க, பண்ணுங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கமா இருக்குது. அதிகமா பண்ணிட்டா என்னால நிறைய ஆர்டர்ஸ் வந்தாலும் என்னால கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு சந்தேகம். அதுக்கு தேவையான ஆட்களை போட வேணும். அந்த ஆள்கள் வந்து நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறாங்களா, ப்ராப்பரா பண்றாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறியா போயிரும். அவங்க ஏதாவது தப்பு பண்ணுனாங்கன்னா அந்த தப்பு பூரா என் மேல சார்ந்து நான் இவ்வளவு நாளா ஒரு நாணயமா கொண்டுட்டு வந்த பேரு ஏதாவது இதாயிரும். நம்ம மத்த வீடியோஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்க, அது நான் அந்த எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நான் நத்த கூட்டுக்குள்ளார உள்வாங்கிக்கிற மாதிரியே உள்வாங்கிக்கிறேன்னு வைங்களேன். எனக்கு போதும், நிலம் இருக்கு, நிம்மதியான குடும்பம் இருக்குது, போதும், அளவா சம்பாரிச்சுட்டு அளவா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்த கட்ட பயணத்துக்கு போகும்போது என்னோட இடத்துல என்ன ஆகுதுன்னா, அதிகபட்ச வங்கி கடனுக்கு போறோம், அது திருப்பி கட்ட முடியாம போகுது. நான் விவசாயத்திலேயே கடனாளியானத ஒரு 1/2 ஏக்கர் வித்து தான் கட்ட வேண்டிய சூழல் ஆச்சு. அதுவும் எந்த இடத்துலன்னா நான் 6 ஏக்கர் வேலை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எந்த இடத்துலன்னா நிலத்தோட மதிப்பு உயர்ந்ததுனால ஒரு 10 வருஷம் கடன்ல ரொம்ப சிரமப்பட்டு கொஞ்சமா ஒரு 1/2 ஏக்கர் வித்து கட்டி தான் என்ன மீண்டும் தொழில் முனைவோர் ஆயிருக்கிறேன். நான் ஒரு பெரிய வெற்றினா சம்பாரிச்சே வெற்றிங்கிறதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொரு விவசாயம் இதைத்தான் பண்றோம். இன்னைக்கு பூமியினுடைய விலை ஏறினதுனால விவசாயி உயிரோட இருக்கிறோம். இல்லைன்னா கண்டிப்பா முன்னோடி விவசாயியா நான் தான் முதல்ல தற்கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா அரசனுடைய சப்போர்ட்டும் இல்லை, நுகர்வோர்களோட சப்போர்ட்டும் இல்லை. இன்னைக்கு ஒரு 10% விவசாய நுகர்வோர்கள் மட்டும்தான் இயற்கை விவசாய பொருட்களை விரும்புறாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரிக்கே போனாலும் அந்த உணவே மருந்துங்கிற இதுக்குள்ளார அவங்களுக்கு புரிதலும் இல்லை, அதுக்கான தேடலும் இல்லை. அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு 10% நுகர்வோர்கள் வந்து எங்களுக்கு ஒரு 50% நுகர்வோர்கள் கிடைச்சா நாங்க விவசாயிகள் தான் கெத்து, அவ்வளவுதான். ஏன்னா அது வந்து அந்த புரிதல் வந்து நுகர்வோர்களுக்கு வரணும். ஆஸ்பத்திரிக்கு போறோம், டெஸ்ட் எடுக்கிறோம், சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குதுங்கிறது தான் பாக்குறாங்களே ஒழிய இதையெல்லாம் வராம பயணிக்கிறதுக்கு என்ன, ஒவ்வொரு நுகர்வோரும் ஒரு விவசாய குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டாங்களா அவங்களும் நிம்மதியா இருக்கலாம், நாங்களும் நிம்மதியா இருக்கலாம். என்னுடைய கான்செப்டே அதுதான். உங்களுக்கு தேவைன்னா உங்க ஆரோக்கியத்துக்கு நாங்க உத்தரவாதம் அப்படிங்கறது தான் நாங்க சொல்றது. அதுக்கு மேல நீங்க நம்பிக்கை இருந்தா வாங்க, அவ்வளவுதான். நான் வித்தே தான் ஆகணுங்கிறதெல்லாம் இல்ல. எனக்கு தேவையானது என்னிடம் இருக்குது, உங்களுக்கு தான் தேவை நாங்க, அதனால நீங்க தேவைன்னா வாங்க அப்படின்றதோட வச்சுக்கிறதுன்னு வைங்களேன். ஓகே மேம். உங்களுடைய இந்த அடுத்த கட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிரை எஃப்எம் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். இப்போது நீங்கள் ஒரு விவசாயியா, அதாவது தலைமுறையாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். விவசாயத்தை பற்றி இந்த கால தலைமுறையினருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? வரும் தலைமுறையினருக்கு என்ன சொல்றேன்னா, நிறைய பேரு பசுமையுடன் படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஐடி வேலையில எங்களுக்கு ஸ்ட்ரெஸ், இங்க வந்தா லட்சாதிபதி ஆகலாங்கிற மாதிரி எல்லாம் நிறைய வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்றதெல்லாம் அவ்வளவுதான். பொருளாதார குடும்ப நிர்வாகம், ஒரு குடும்பத்தை ரன் பண்றதுக்கு நம்ம நிம்மதியா காலையில எந்திரிச்சா இந்த மாசம் ஒரு மாசத்துக்கு தினசரி ஒரு 1000 ரூபாய் இருந்தா தான் ஒரு குடும்பம் கொண்டு வர முடியும். மாசம் 30,000 ரூபாய் வருமானத்துக்கு வேற எதையாவது தொழிலை பண்ணிக்கிட்டு உங்களுக்கான விவசாயத்தை கொஞ்சமா பண்ணிக்கிங்க. அதை பண்ணும்போது மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். நீங்க பூராமே ஐடில இருந்து சம்பாரிச்ச முதலீட்டை கொண்டாந்து இங்க போட்டு இத்தனை சம்பாரிச்சிடலாங்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா நாங்க வந்து தலைமுறையா உடல் உழைப்புக்கு அஞ்சாத குடும்பங்கிறதுனால நாங்க வந்து இன்னைக்கும் விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறோம். வெளியில போயிட்டு வர்றவங்கனால இதனுடைய தச்சு விட்டு போயிருது, அனுபவங்களும் பகிர்ந்துக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிருது. நாங்க விவசாயிகள் போது அருகாமை விவசாயிகள்கிட்ட என்ன பிரச்சனை, எங்க பக்கத்தோட்ட விவசாயிகிட்ட என்ன பிரச்சனை,
அடுத்த ஊர்ல இருக்கிற விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு பொது இடத்துல சந்திக்கும் போது, ஒரு கல்யாண காட்சியில சந்திக்கும் போது, இதையெல்லாம் பகிர்ந்துக்கும் போது இந்த நாலேட்ஜ் எல்லாம் எங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நீங்க வெளியில இருந்து வர்றவங்களுக்கு அந்த நாலேட்ஜ் எல்லாம் கட்டாயி போனதுனால, நீங்க வந்து நீங்களா உழுந்து தான் ஒவ்வொரு அனுபவத்தையும் கத்துக்க வேண்டியது இருக்கு. அதனால முதல்ல குடும்பம் குலையாம இருக்கறக்காக, குடும்ப நிர்வாகத்துக்காக ஒரு மாசம் 20,000 30,000 ஒரு வருமானத்துக்கு வழி பண்ணிட்டு, கொஞ்சமா விவசாயம் பண்ணுங்க. அதுக்கும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருள்கள நீங்க பூரா நீங்களே பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒத்த அலைவரிசையிலான நட்புகள் கிடைப்பாங்க. உங்க மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க, அவங்க ஆளுக்கு ஒண்ணா பண்ணி பண்டமாற்று பண்ணிக்கங்க. இத பண்ணுனீங்கன்னா மட்டும் தான் தப்பிக்க முடியுமே ஒழிய, நீங்க அப்படியே ஆஹா ஓஹோன்னு விவசாயத்துல மூட்டை கட்டிறலாம்ன்னு வரவும் வேண்டாம். வந்துட்டு சிரமப்படவும் வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஆலோசனை. இப்போ விவசாயத்தை பத்தி இந்த கால தலைமுறையினருக்கு சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு விவசாயியா இருந்தாலும் இப்போ ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒருத்தர் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? உங்ககிட்ட இருக்கிற பொருள மதிப்பு கூட்டி பண்ணுங்க. நீங்க என்ன விவசாயம் பண்றீங்களோ அத மட்டும் அழியுங்க. நான் இடையில வந்து இந்த முகநூல் வழியா கொரோனா காலகட்டத்துல எந்த பொருள்களும் விற்கவும் முடியல, ஒண்ணும் முடியல. யாருகிட்டயும் தொடர்பு இல்லாம இருந்தபோது, எங்க வீட்ல 4, 5 நாட்டு மாடுகள் இருந்தது. அந்த பாலை என்ன பண்றதுன்னு ஏன்னா வீட்டு தேவைக்காக நெறைய பால் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிக்கும்போது, என்ன ஆச்சுன்னா, இந்த பாலை என்ன பண்றதுங்கிறத தேடல்ல தான் டெய்லி பால காய்ச்சி, அத பெரவி ஊத்தி, தயிராக்கி, அதிலிருந்து ஆடை எடுத்து, வெண்ணெய் எடுத்து, அதிலிருந்து நெய்யாக்கி, இத்தனையும் காணொளியாவோ எல்லாம் போட்டு, இந்த பாருங்க இவ்ளோ கஷ்டங்க, வீடு பூரா நச நசன்னு ஆயிருச்சுங்கிறது எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, என்ன இத்தனை லிட்டர் பால் போட்டா தான் இத்தனை நெய் கிடைக்கும். அதனால இந்த நெய்க்கு நெய்க்கு இவ்ளோ விலை. நீங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லி புரிய வச்சதுனால, என்கிட்ட நாட்டு பசுமாட்டு நெய் கிடைக்கும். அதனால அத வந்து அதுக்கான நுகர்வோர்கள் அந்த விலை குடுத்து, என்னுடைய சொன்ன காரணங்கள் சரியா இருக்கிறதுனால, அந்த மாதிரியும் ஒரு சில நுகர்வோர்கள பெற்றிருக்கிறேன்னு வைங்களேன். சூப்பர் மேம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்களுக்குமே உங்களையே ஒரு எடுத்துக்காட்டா வச்சு ஒரு நல்ல தகவலை ஷேர் பண்ணீங்க. இது நல்லா இருந்துச்சு. இப்போ ஒரு பக்கம் நீங்க விவசாயியாவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாவும் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் கேட்குறேன். ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தருணத்துல என்ன சொல்ல போறீங்க? நம்ம பெண்ணா வந்து ஒரு நிர்வாகத்தை கையில் எடுக்கும் போதோ, இது வந்து இப்ப காலம் காலமா விவசாய குடும்பங்கள்ல பெண்களுடைய உழைப்பும், நிர்வாக திறனும் தான் விவசாய குடும்பங்கள தலைநிமிர வச்சுக்கிட்டு இருக்குது. இது நான் மட்டுமே புதுசாலாம் ஒண்ணும் பண்ணவெல்லாம் இல்ல. இது பரம்பரையா நம்ம முன்னோர்கள், தாத்தா, பாட்டியில இருந்து ஆத்தா கூட்டம் கொஞ்சம் நல்லா வேலை செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது, அவங்களுடைய பொறுப்புகள் ஆண்கள் ஏனோ தானோன்னு இருந்தா கூட, பெண்கள் தான் அந்த குடும்பத்த அரவணைச்சும், கூலி ஆள்கள் வேலையாட்களோட உடன் பயணிச்சு, அவங்களுக்கு சமையல் செஞ்சு போட்டு, கூட வேலை செஞ்சு எல்லாமே பண்ணி, அந்த ஒரு பெண் ஒரு 10 வேலைய ஒட்டுக்கா செய்யற திறமையெல்லாம் நமக்கு மட்டும் தான் இருக்குது. ஆண்கள்கிட்ட அந்த திறனெல்லாம் இல்ல. அந்த மாதிரி வந்த வழியில தான் நமக்கும் வந்து இது இயல்பா வந்திருக்குதோ ஒழிய, இது நம்ம வந்து பெருசா நான் ஒரு பெரிய சாதனைகள்னு சொல்லிக்க முடியாது. எல்லாம் நம்ம முன்னோர்களுக்கும் இந்த திறன்கள்லாம் இருந்தது. இதுல இருந்து நான் பண்ணும்போது, நமக்கு வந்து குடும்பத்த வந்து எப்படி நிறுவனம், குடும்பம் வந்து நம்ம ஆண்களோ, பசங்களோ சொல்லும்போது வந்து, அவங்கெல்லாம் யாருமே மாற மாட்டாங்க. அவங்க இடத்துல தான் எல்லாருமே இருப்பாங்களோ ஒழிய, நம்ம இதுல கரெக்ட்டா இருக்கிறோம் அப்படிங்கும்போது, நாம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு, அவங்களுக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லி தான் வழிநடத்தி கொண்டுகிட்டு வரணுமே ஒழிய, என் பேச்ச ஆண்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் எத சொன்னாலும் எதிர்த்து பேசுறாங்க, மாட்டேங்கிறாங்க, ஆதரவு அளிக்க மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்லயும் பயங்கர ஸ்ட்ரைக்கா தான் இருந்தது. ஆனா, அவங்களுக்கு அந்த எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் நம்ம கடமை. அப்பதான் வந்து நம்மளோட என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வர முடியும். அதனால நம்ம வந்து பெண்கள் வந்து நான் அந்த விதத்துல என்ன பண்ணுனேன்னா, எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். அப்பா வந்து +2 நாங்க 4 பெண்கள்ங்கிறதுனால 12வதுக்கு மேல படிக்க வச்சுக்க மாட்டேன்ட்டாரு. படிச்ச பெண் படிக்க வச்சுட்டா, படிச்ச மாப்பிள்ளை தேட முடியாது விவசாய குடும்பத்துல. அந்த காலகட்டத்துல 90கள்ல. அப்ப அப்படிங்கிறதுனால எங்க அப்பா படிக்க வைக்க மாட்டேன்ட்டாரு. அதனால எனக்கு அந்த படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்பவுமே இருந்தது. அது வந்து எப்ப செயல்படுத்திக்கிட்டேன்னா, நான் குடும்பத்துக்காக என்னுடைய எல்லாத்தையுமே மற்றைகளை எல்லாம் வந்து குடும்பத்த ஒரு முன்னிலைப்படுத்தணுங்கிற இதுல, அத தொடர்ந்து அடுத்தடுத்த தேடல்கள், முயற்சி இதுல எல்லாம் அனுபவங்கள் கிடைச்சதோட, நான் வந்து எனக்கான டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு வந்ததுனால, எனக்கு படிக்கணும்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வேளாண் பல்கலைக்கழகத்துல பிஎஃப் டெக் பேச்சுலர் ஆஃப் ஃபார்ம் டெக்னாலஜி இளநிலை பண்ணை தொழில்நுட்பம்னு ஒரு கோர்ஸ் போய்கிட்டு இருந்தது. நம்மாழ்வார்கிட்ட இருக்கும்போதே எல்லாரும் எனக்கு அடுத்த பேட்ச் எல்லாம் அப்பப்பவே போனாங்க. எனக்கு கால்நடைகள் பெரிய அளவுல ஆட்டுப்பண்ணையும், கோழிப்பண்ணையெல்லாம் இருந்ததுனால நான் அப்ப பயணிக்க முடியல. பையன் காலேஜ் சேரும்போது எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் வீட்ல அவர்கிட்டயும் பையன்கிட்டயும் கேட்டேன். எனக்கு படிக்கலான்னு இருக்குது. ஒரு டிகிரி படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. எனக்கு வந்து வேலையை நான் கரெக்ட் பண்ணி விட்டு நான் போய் படிச்சுட்டு வந்துட்டுமா அப்படின்னு. மாசத்துல 2 நாள் போனா போதும். ஏன்னா திறந்த வெளி பல்கலைக்கழகம்.
ஓடியல் வழியா படிச்சோம். அதனால மாசம் சனி, ஞாயிறு 2 நாள் போனா போதும் அப்படின்னு கேட்டேன். பையன நீ கொண்டு போய் விட்டுக்கோ. ஏன்னா பஸ் பயணங்கள் ஒத்து வராது. டைமிங்க்கு போய் வர முடியாது. அதனால பையன கேட்டேன். சரிம்மா கூட்டிட்டு போறேன்னா, என் வீட்லயும் அவரும் அனுமதி குடுத்தாரு. சரி எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ போறேன்னா போ. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி. அது எந்த இடத்துல அந்த அளவுக்கு பெருந்தன்மையா சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து அத படிச்ச ஆண்கள விட படிக்காத ஆண்கள்கிட்ட இது ஒரு கிஃப்ட்ன்னு வைங்களேன். பெண்கள முழுசா நம்புறாங்க. நீங்க வந்து படிச்சிருந்தா பொண்ணு நம்மள விட அவ மேல போயிட்டா, சொன்ன பேச்சு கேட்க மாட்டா, அதெல்லாம் இல்ல. நான் வந்து என்னுடைய 25 வருஷமா இந்த குடும்பத்துக்கு மேடேத்துறதுக்காக நான் எல்லாத்தையுமே ஒரு பெருசா எந்த ஒரு பொழுதுபோக்கு கிடையாது. பெற்றோர்கள் வீட்டுக்கு கூட பெருசா போக முடியாதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி எல்லாம் தியாகம் பண்ணி நம்ம குடும்பத்துக்காக கொண்டுட்டு வரும்போது, நம்மளுடைய ஆசையும், கனவுகளுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, இங்க வீட்ல எளிதா அனுமதி கிடைச்சது. பையன் கூட்டிட்டு போயிட்டு வந்தான். அதுவுமே 3 வருஷத்துல முடிய வேண்டிய கோர்ஸ் கொரோனா காலகட்டத்தினால 5 வருஷம் ஆச்சு. அத 5 வருஷம் கழிச்சு, இப்ப முனைவர் கீதாலட்சுமி அவங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பட்டமளிப்பு விழா முடிச்சாங்க. முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றேன். ஒரு அரியர் கூட வைக்காம. அப்பவுமே வந்தா நான் ரொம்ப சின்சியரா படிப்பேன். விடிய 2 மணிக்கு எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு, வீட்டுக்கு தேவையானது எல்லாம் சமைச்சு வச்சுட்டு, நாய்கள், ஆளுகளுக்கு வீட்டு வேலைக்கு வர ஆளுகளுக்கு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு, 6 மணிக்கு கார் எடுத்துட்டு போயிட்டு வந்து சனிக்கிழமை நைட் திருப்பியும் வந்துரும் 10, 11 மணிக்கு. திருப்பியும் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி திருப்பியும் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாசத்துல 2 நாள் இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு படிச்சு முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றேங்கிறது எனக்கு ஒரு நிறைவு. என்னுடைய வெகுநாள் ஆசைய நம்ம குடும்பத்துக்காக இது பண்ணும்போது எனக்கு ஆன வாய்ப்பும் அனுமதியும் எளிதா கிடைச்சது. இன்னைக்கும் நமக்கு என்னை கேட்காம எங்க குடும்பத்துல எதுவும் பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு இது. ஆனா நானும் அவங்கள கேட்காம எதுவும் பண்ண மாட்டேன். அப்பதான் அது குடும்பமா வரும். ஏன்னா நமக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம தன்னிச்சையா செயல்பட்டோம்னா பிரச்சனைன்னு வரும்போது குடும்பம் தான் சிரமப்படும். நம்ம பெயரும் அவ பெயராகும் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலயும் குடும்பத்தை முன்னிறுத்துறதுனால எனக்கு கொஞ்சம் என்னுடைய வளர்ச்சி கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைவா இருக்குதுன்னு வைங்களேன். ஓகே மேம், இது வரைக்குமே உங்களுடைய இயற்கை விவசாய ஜேர்னி பற்றியும் தொழில் முனைவோர் ஜேர்னி பற்றியும் நிறைய தகவல்களை ஷேர் பண்ணீங்க. இப்போது லாஸ்ட்டாக நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல போகிறீங்க? நேயர்களும் எல்லாத்துக்கும் முதல்ல என்னோட வாழ்த்துக்கள். அவங்களுக்குன்னு ஒரு உள்ளார்ந்த பேஷன், ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடலை நோக்கி பயணிங்க. ஏன்னா படிக்க வச்ச நமக்கு ஆர்வம் இருக்கிறது ஒரு துறை, படிக்க வைக்க வச்சது ஒரு துறை. நம்மளால அதை பண்ணியிருந்தா அதுல ஷைன் பண்ணியிருப்போமே, இதுல தோத்து போயிருப்போமே, இந்த வாய்ப்பு கிடைக்காம போச்சுன்னு கவலைப்பட்டுக்கிட்டேவெல்லாம் இருக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு அது கிடைக்கணும்னு நினைச்சா எந்த ரூபத்திலையும் அது கிடைக்கும். ஆனா அதனால உங்க தேடல்களை உங்களுக்கு ஆர்வம் இருக்கிற துறையில செலுத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்கான நேரமும் காலமும் சூழலும் ஒத்து வரும்போது கண்டிப்பா பிரபஞ்சம் கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த வாய்ப்பை. அப்படி அமைஞ்சதுதான் எனக்கு இந்த பிஎஃப் டெக் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக நான் வந்து 25 வருஷம் காத்திருந்தேன். 89ல 12ஆம் வகுப்பு முடிச்சேன். 2016 தான் எனக்கு கல்லூரிக்கான உள்ள நுழையறக்கான இது கிடைச்சதுன்னும் போது இடைப்பட்ட காலங்கள் வந்து என்னுடைய தேடல் ஒரு கோட்ல இருந்தாலும் என்னுடைய ஆர்வம் அந்த எழுதுறது படிக்கிறதுங்கிறதையெல்லாம் நான் முகநூல்ல என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறது மூலியமா அதை இது பண்ணிக்கிட்டேன். அதனால உங்க தேடல்களையும் ஆர்வத்தையும் தொய்வடையாம பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல். ஒவ்வொருத்தருக்கு எளிதா 20 வயசுலயே எல்லா வாய்ப்பும் அமைஞ்சு அவங்க வெற்றியாளர்களா ஜொலிக்கலாம். நம்மள மாதிரி பெண்கள் எல்லா குடும்ப பொறுப்புகளை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 50 வயசுல ஜொலிக்கிறோம். அவ்வளவுதான். அது அப்ப இருக்கிறத விட இப்ப பண்றது கொஞ்சம் நிறைவாவே இருக்குதுன்னு வைங்களேன். அப்ப ஒரு ஆர்வத்துல ரொம்ப கிடைச்சிருந்தா நம்ம கூட தலைதறிக்க தெரியாம கூட போயிருப்போம். அதனால இப்ப வந்து நமக்கான வாய்ப்பு ஒரு 50 வயதுல கடைசிக்கு 60 ஓய்வு பெற வயதுல ஒரு நிறைவு கிடைக்குதுங்கிறது ஒரு பெரிய ஆதிரை எஃப்எம் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பேட்டி எடுத்த உங்களுக்கு எனது நன்றியும். முயற்சி என்பது விதை போல, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம். ஒவ்வொரு முயற்சியின் போதும் தோல்வி அடைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு நீங்க ஆர்வம் இருக்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கான வழிகளை தானா கொண்டு வந்து சேர்க்கும். அதனால எந்த இடத்துலயும் தயங்காம பயணிங்க. எல்லோருக்கும் நன்றி. நேயர்களே, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தில் முத்தூர் அப்படிங்கிற அழகான கிராமத்தில் 12 வருஷமாக விவசாயம் பண்ணி அது மூலமாக கிடைக்கக்கூடிய பயிர்கள்லேருந்து நிறைய உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பரிமலா தேவி அப்படிங்கிறவங்க நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நம்ம கூட நிறைய தகவல்களை ஷேர் பண்ணாங்க.
இவங்களுக்கு நம்ம அதிரை எஃப்எம் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நான் உங்கள் RJ சுபா. இதனை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். நேயர்களை, நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 7373776904 என்ற இந்த எண்ணுக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.